ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு டிவோஷனல் வீடியோவாக இருக்க போது நான் ரொம்ப நாளாக ஒரு கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஸோ ஈசிஆரில் ஒரு 2 பெருமாள் கோயில் இருக்குது. அது ரெண்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒன்றுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம், மட்சே நாராயண கோயிலுக்கு. இன்னொரு கோயிலுக்கு போனதே இல்லை. சரி, இன்றைக்கி அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இவ்வளோ கோயில் vlog-ஆக இருக்க போது. ஸோ வாங்க இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை இது வந்துட்டு டிவோஷனல் vlog இல்லை, ஒரு சொதப்பல் vlog. என்னாச்சுன்னு வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர். இது டெய்லியும் முடிஞ்ச வரைக்கும் போட்டுருவேன். இது வந்துட்டு காம்பினேஷன் ஸ்கின் தான். கொஞ்சம் சம்மர் டைமில் ரொம்ப ட்ரை ஆகிடும், வின்டர் டைமில் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். சம்மரில் எனக்கு வந்துட்டு ஆயிலியாக இருக்காது, வின்டரில் எனக்கு வந்துட்டு ட்ரையாக இருக்காது. அது அப்படியே மாறி இருக்கும், ஏன்னே தெரியல. நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டலாம் கேட்டேன். அவங்க வந்துட்டு சென்சிட்டிவ் காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்கிறாங்க. ஸோ தெரில. ஆல் சீசனில் எனக்கு ஒர்க் ஆகிற ஒரே சீரம் வந்துட்டு இந்த அக்வாசாஃப்டோட ஃபேஸ் க்ரீம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன். வீட்டில் இருக்கும்போதெல்லாம் போடுறதே இல்லை, போட்டால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. பட் நான் வெளியே போகும்போது போட்டுப்பேன். இந்த சன்ஸ்க்ரீன் வந்துட்டு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கூட சரியாகும்னு சொல்கிறாங்க. ட்ரை அண்ட் ஆயிலி ஸ்கின் ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பரான சன்ஸ்க்ரீன். பட் நீங்கள் இதை போட்டுட்டு நல்லா ட்ரை பண்ண விடணும். இதுக்கப்புறமே ப்ராடக்ட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு அது மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ இது வந்துட்டு போட்டுட்டு அது நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் ஃபேனில் ட்ரை பண்ண விடுங்க. அண்ட் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த லிப் பாம், ரொம்ப நல்லாயிருக்கு. டாட் அண்ட் கீயோடது. ஒரு மாதிரி பட்டரியாக ஃபீல் ஆகும். இதுலேயும் எஸ்பிஎஃப் இருக்குது. லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, இது வேறு அங்கிட்டு போய் வாங்கிட்டு வா, இங்கிட்டு வா. நான் புதுசாக ஒரு ஏஐ ட்ரைபாட் வாங்கினேன்னா அதில் பேட்டரி போயிடுச்சு போல், திரும்ப மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே. இப்படி தான் நல்லா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கும், நல்லா ஹைட்ரேட்டடாகவும் இருக்குது. நிறைய பேர் ஹேர் கேர் வீடியோ போட சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போது ரீசெண்டாக உண்மையே சொல்லணுன்னா இப்போ கொஞ்சம் ஹேர் ஃபால் எனக்கே அதிகமாக தான் இருக்குது. நானே நிறையா சீரம்ஸ்லாம் போட்டு எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்ருக்கேன். ஸோ போடுறது கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும் அண்ட் அதுவும் வந்துட்டு ட்ரூவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ரொட்டீன்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருப்பேன் என்ன சீரம் அண்ட் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறேன்னு. அதுதான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். என்ன ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறேன்னு அதுதான் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பட் அதை தவிர்த்து மற்றது என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சீக்கிரமாக வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ கோச்சிக்காதீங்க, சீக்கிரம் போட்டுடுறேன். அதுக்கு வந்துட்டு என்னோடய ஓல்டு வீடியோஸ்லேருந்து எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டார்டிங் என் ஹேர் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் ப்ரெக்னென்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு எல்லாமே ஒரு ஸ்டோரியாக சொன்னால் உங்களுக்கும் கரெக்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சீக்கிரம் அதை பார்ப்போம். அதான் இப்படி தான் ரெடி ஆகிருந்தேன். ஸோ தான் என்னோடய மேக்கப் நல்லா க்ளோயிங்காக இருக்குல்ல. ஸோ நான் ஐலைனர்லாம் வைக்கல, ஜஸ்ட் வந்துட்டு கன்சீலர் அப்புறம் ஹைலைட்டர் லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டிருக்கேன். இது எப்படி மேக் பண்ணினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சீக்கிரமாக அதோட ஷார்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ குயிக்காக எனக்கு என்ன ட்ரெஸ் போடுறேன்னு சொல்லிட்டு நான் போட்டு வந்துடுறேன். கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கணும், சீக்கிரமாக போட்டு வந்துடுறேன். இந்த ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம பிராண்டோட ட்ரெஸ் தான். எனக்கு எக்ஸல் போகவே இல்லை, அதனால் சரி நான் என்னோடய சைஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரொம்ப நாளாக இருக்கா, இதுக்கப்புறம் போகுமானோ எனக்கு தெரியல. பட் எம், எல், எஸ் எல்லாமே அப்படியே இன்ஸ்டண்ட்டாக தீந்துருச்சு. எக்ஸல் மட்டும் நான் வந்துட்டு ரொம்ப ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பேர் எக்ஸல் சைஸ் தான் அதிகமாக வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் எல்லாத்துலேயும் 2 பீஸ் வாங்கி போனேன். அதில் ஒரு பீஸ் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு வேறு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு. அதனால் நானே என்னோடய சைஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி தான் இதுக்கு போடுறதுக்குன்னு கரெக்டான டைம் கிடச்சிருக்கு. என்னோடய ஃபைனல் ஸ்டைலிங். கொஞ்சம் டைம் இல்லை, ஆதியன் வர டைம் ஆகிடுச்சா. ஆதியன் வர்றதுக்குள்ளே நான் கோயிலுக்கே போயிட்டு வரணும். ஸோ அதனால் குயிக்காக போவோம், வாங்க போயிட்டு பேசலாம். மட்சே நாராயண கோயிலுக்கே வந்துட்டேன். இது அங்கேருந்து இன்னும் ஒரு 40 மினிட்ஸ் காட்டுதா. போயிட்டு வரதுக்கு கரெக்டாக டைம் ஆகாது. ஸோ சரி, அது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம்.
கரெக்டாக போய் 1 மணி வேறு போகிற மாதிரி இருக்குது. திறகு இது பூட்டிட்டாங்கன்னா சாமியும் பார்க்க முடியாமல் போயிடும். ஸோ ரிஸ்க் எடுக்க வேணாம். இன்னொரு நாள் கொஞ்சம் நேரமாக கிளம்பி போகலாம். இன்றைக்கி வந்துட்டு அகைன் மத்ஸ்யநாராயண கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு பெரிய டெம்பிள் vlog-ஆ இருக்கும், சோலோ ட்ரைவில் பண்ணலான்னு பார்த்தேன். பட் என்னோடய ட்ரைபாடும் கனெக்ட் ஆக மாட்டேன்ருச்சு, மேப்பும் ஒர்க் ஆகலை. இன்றைக்கி சகனுமே சரியில்லைங்கிற மாதிரி பெருசாக vlog எடுக்கிறதுக்கே மூடு போயிடுச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி கோயிலுக்கு மட்டும், மத்ஸ்யநாராயண கோயிலுக்கு மட்டும் போகலாம். அங்கே வீடியோ வந்துட்டு எடுக்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் அதே திறந்துருக்கான்னு தெரில. ஸோ பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். அப்புறம் நான் வீட்டுக்கு போய் மற்ற வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி கோயில் பூட்டியிருக்கு. 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவேன் எங்களுக்கு. போச்சா? நானே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணுது. என்ன பண்ணுறது? இன்றைக்கி நமக்கு பெருமாள் பார்க்க கொடுத்து வைக்கல. வீட்டுக்கே போகலாம் வாங்க. எனக்கு மூட் அப்செட் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ மூடு போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் சேடாக இருக்கேன்னா என்ன பண்ணுவேன்? ஸ்வீட் சாப்பிடுவேன். க்ரீம் ஸ்டோரிக்கு வந்திருக்கேன், ஸ்வீட் சாப்பிட போகணும். இந்த எக்ஸஸாக வெயிட் போடுறது, ஸ்கின் இஷ்யூஸ்லாம் வராது, இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்காக தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் டைமில் நான் ரொம்பவே வந்துட்டு ஸ்வீட் சாப்பிடுவேன். இது நீங்கள் உங்களுக்கு பெரிய இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக கோயிலுக்கு தானே போகல அப்படின்னு நினைப்பீங்க. பட் இதுக்கு பேக்ரவுண்ட் எனக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு. அந்த ஒர்க்கில் நான் இது ஒரு vlog எடுக்கணும்னு பிளான் பண்ணதே ரொம்ப பெரிய தப்பு ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஒர்க்கோட அந்த vlog-ஐயும் எடுத்து அந்த vlog கரெக்டாக போகாது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் எனக்கு என்னை கொஞ்சம் காம் பண்ணிக்கணும்னா நான் ஸ்வீட் சாப்பிடுவேன்னா அதில் கம்மியாக ஏதாச்சும் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணுவேன். பட் இன்றைக்கி அங்கே போயிட்டு நிறையா இருக்கவும் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு டெம்ப்ட் ஆகி சாப்பிட்டேன். ஐஸ்கிரீமும் மில்க் ஷேக்கும் வாங்கி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி வீடியோக்கான எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஆதியன் வந்துட்டார். அவருக்கும் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி ஆதியனுக்கு ஃபுட்பால் கிளாஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன். அவர் கிளாஸ்க்கு போயிட்டு வந்தோடனே அவரை குளிக்க வச்சு ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு அப்புறம் நைட்டு டின்னர் கொடுத்துட்டு தூங்க வைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஒர்க்கில் முடிச்சுட்டு அன்றைக்கி நான் கொஞ்சம் ஏர்லியாகவே தூங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம கரூருக்கு போகிறோம் கொஞ்சம் ஸ்பெஷலான திங்காக. ஸோ அது மோஸ்ட்லி இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காது. நான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி போட்டுருவேன். ஸோ என்னென்ன நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு கொஞ்சம் பசிக்குது. நாளைக்கு ஊருக்கு போகிறேங்கிறதுனால எதுவுமே பெருசாக வாங்கி வைக்கல. அதனால் மேகி மட்டும்தான் இருக்கா. கொஞ்சமாக மேகி மட்டும் சாட்டே பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணணும். ஸோ வாங்க பார்க்கலாம். சீரியஸாக நேற்று கோயிலுக்கு போயிட்டு நான் ஒன்று நினச்சி போனேன், அது ஒன்று நடந்துருச்சா, மாதிரி சேடாக போயிடுச்சு. ஸோ பார்த்துருக்கலாமோ, கொஞ்சம் முன்னாடி போயிருக்கலாமோ, எனக்கு சத்தியமாக தெரில. நான் நினச்ச எல்லா கோயிலுமே அட்லீஸ்ட் ஒரு 12 மணி வரைக்காச்சும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 11 மணிக்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நான் நினைக்கல. இட்ஸ் ஓகே, இன்னொரு நாள் போகலாம். மேகிலாம் ஒரு ரெசிபியா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் நான் மேகிலேயே பயங்கர வெரைட்டிஸ்லாம் செய்வேன். அதில் ஒரு நாள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி சும்மா வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு சாப்பிட்டாச்சு. எனக்கு பிளெயின் மேகியெல்லாம் சாப்பிட பிடிக்காது. அதில் ஏதாச்சும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்துச்சு. அந்த ஸ்ட்ரென்த்தோட கையோடு நான் வந்துட்டு பேக்கும் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கும் ஆதியனுக்கும் தேவையான கிளாத்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு அவர் வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுப்பார். ஸோ எங்களோட 2 பேர்த்துக்கு தேவையானது எல்லாமே சூட்கேஸில் வச்சு ஒரு ஷூட்டும் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு தேவையான திங்ஸுமே இருந்துச்சு. எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன். சும்மா இல்லாமல் சிக்கன் செய்யலான்னு செஞ்சு வச்சுருக்கேன். டின்னர் முடிச்சுட்டு அதினை தூங்க வச்சுட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபுல் ஹவுஸையுமே நான் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எதுவுமே வெளியே வச்சுக்காமல் பார்த்துப்பேன். கொஞ்சம் லாண்ட்ரி போட வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு வீட்டில் வச்சு உள்ளுக்குள்ளே வச்சு ட்ரை பண்ணுற மாதிரி ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்துட்டு மார்னிங் நான் மாப் போட்டிருந்தேன். அதனால கூட்டி மாப் போடுறப்போ வேலை இப்போ இல்லை. அண்ட் இந்த மிக்சிக்கு வந்துட்டு எனக்கு கேப் உடஞ்சி போச்சு, அது மாற்றணும். அண்ட் இந்த குக்கரோட விசில் வந்துட்டு காணாம போச்சு.
அதையும் நான் வாங்கணும். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு வாங்கினதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான் இன்னையோட vlog. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கோயில் vlogன்னு ஸ்டார்ட் பண்ணி வேறு ஒரு vlog-ஆக வந்துருச்சு. இதுக்கப்புறம் கரூருக்கு போகிற டேஸ் அண்ட் அங்கே என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் இன்னொரு லாங் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அதுவும் சீக்கிரம் நெக்ஸ்ட் வீக்லேயே ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய்.